வெல்கம் சக்ஸி குக்கிங் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உள்ளி போண்டா தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ளி இருந்தாலே ஈஸியாக உடனே நம்ம செய்து முடிச்சிடலாம். இது கொஞ்சம் எளிமையான முறையில் கொஞ்சம் வித்தியாசமாக இதே போல் செய்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளியை அதாவது பெரிய வெங்காயத்தை எடுத்து இதே போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இதை பெரிய உள்ளின்னு சொல்லுவோம். இதே இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சமாக இஞ்சி எடுத்து இதே போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் கூட ஒரு மிளகானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதே போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க, சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உள்ளி போண்டாவுக்கு கொஞ்சம் மீடியமாக பார்த்தே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். அது காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்தது நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். நான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த போண்டாவுக்கு தேவையான மாவு பொருட்கள் எல்லாமே நம்ம இதோட சேர்த்துடலாம். 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு நம்ம கொடுக்குறதுக்கு, கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மைதா மாவு பார்த்திங்கன்னா இந்த உள்ளி இருக்குதுல எல்லாம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது உதிரியாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது, நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடா, அதாவது ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சோடா சேர்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக கொஞ்சம் வெந்து கிடைக்கும். ஜாஸ்தி சேர்க்காதீங்க. இதே போல் மேலேருந்து கீழே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ சோடா சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மாவெல்லாம் உருண்டு இருக்குது. அதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாவெல்லாம் கோட்டிங் வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு கரெக்டாக அந்த போண்டா பிடிக்கிற பக்குவத்துக்கு நமக்கு வந்துடுச்சு. இந்த அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா நமக்கு சூடாகி வந்துடுச்சு. இனி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக இந்த அளவுக்கு அதோட உருட்டி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே உள்ளி ரெடி பண்ணி எடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியே கலர் இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை பொரித்து எடுத்தாலே போதுங்க. போட்டதும் ஒரு செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணும்போது அந்த கடாயில் ஒட்டி பிடிச்சிதுன்னா நம்ம ஆயில் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் தடவி நீங்கள் எண்ணெய் விட்டு சுட்டு பார்த்தீங்கன்னா, பொரிச்சு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒட்டி பிடிக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் நம்ம என்னது செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கோம். அதுக்கு வாழைக்காய் பஜ்ஜி போடணும்னா வாழைக்காய் வேணும், அது இதுன்னு யோசிக்கிறது. உள்ளி இருந்தால் சட்டுன்னு நம்ம உள்ளி போண்டா செய்திடலாங்க. அருமையான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அந்த சோம்பு எல்லாம் நம்ம சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவரே நமக்கு செமையாக இருக்கும். ஆனால் கடையில் செய்கிறது போலவே செமையாக இருக்கும். இதை அடிச்சுக்க முடியாது. ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதே போல் செய்து கொடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு சைடிஷ் எதுவும் இல்லைனா இதே நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நான் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக சாப்பிட்டா நல்லா வெந்திருக்குது. கலரும் நல்லா கோல்டன் கலராக நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருக்கு. உள்ளேயும் நல்லா பாயில் ஆகிருக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.